தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இலக்கியா சீரியல் நடிகையான நடிகை ஷாம்பவி குருமூர்த்தி இவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். ஸோ இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா திருமணத்திற்கு அப்புறமா அவங்களுடைய ஹஸ்பண்டோட சேர்ந்து கப்பல் கோல்ஸ் மாதிரி கப்பல் சேனல் ஒன்று ஆரம்பிச்சு ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு வராங்க. அதன் மூலியமாகவும் அவங்களுக்கு இன்னும் நல்லா ஃபேம் கிடைச்சிருக்கு. அவங்களுடைய கப்பல் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு கப்பலாகவும் இருக்காங்க. ஸோ இவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி வந்தாங்க அண்ட் இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஆக்டிங் கேரியர் அண்ட் இவங்க ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காங்க, பல லாங்குவேஜ்ல சீரியல் பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய பர்சனல் லைஃப், அவங்களுடைய மேரேஜ் லைஃப், அவங்களுடைய லவ் லைஃப், அதில் அவங்க பட்ட ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்த பற்றியும் தான் அவங்கள பற்றி தெரியாத பல விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகை ஷாம்பவி அவர்கள் அவங்க தெலுங்கு தான், அதாவது அவங்களுடைய மதர் டங் தெலுங்கு தான். எப்படின்னா அவங்களுடைய அப்பா வந்து ஆந்திர பிரதேஷ், அவங்களுடைய அம்மா தமிழ், அதுவும் அம்மா வந்து ஒரு தமிழ் டீச்சர். இவங்க பிறந்தது ஸ்கூல் படிச்சது எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல தான். அதுக்கப்புறமா அவங்க சென்னைக்கு மூவ் ஆனாங்க. சென்னையில பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய காலேஜ் ஃபுல்லாவே இங்கதான் முடிச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ்ல தான் அவங்க வந்து காலேஜ் லைஃபை முடிச்சிருந்தாங்க. இவங்க காலேஜ் படிக்கும் போது பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை, ப்ரொஃபஸரா வரணும், டீச்சர், இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு பிடிக்குமா, அந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணும் அப்படின்னு இருந்தது. பட் இவங்க காலேஜ் செகண்ட் இயரோ ஃபைனல் இயரோ என்னமோ படிச்சுட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. இவங்களுக்கு ஆக்டிங்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு ஆக்டரா வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ட்ரை பண்ணல. பட் இருந்தாலும் இவங்க நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஆக்டிங்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்ஃபேக்ட் இவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு இவங்க ஆக்டிங் ஃபீல்ட்ல போறது, இந்த மீடியா ஃபீல்ட்ல போறது வந்து அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இவங்க நல்லா படிக்கணும், ஏதாவது ஒரு நல்ல ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்க. பட் இருந்தாலும் ஷாம்பவி அவர்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி, பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒன்று தோணி இருக்கு. சரி, ஓகே, நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், அது பெஸ்ட்டாக வந்தால் ஓகே, இல்லைனா விட்டுடலாம், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க வந்து அந்த ஃபீல்டுலேயே நுழைய ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு சில கமர்ஷியல்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சீரியல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் சீரியல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சன் டிவியில் ஒளிபரப்பான தாமரை அப்படின்ற சீரியல். அதில் அவங்க மெயின் லீட் கிடையாது, ஹீரோவுக்கு சிஸ்டர் கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தெலுங்குலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மல்லேஸ்வரி அப்படின்ற ஒரு சீரியல் மூலமாக அங்கே டெபியூ ஆனாங்க. அதுக்கப்புறமா ஃபிலிம்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அச்சம் என்பது மடமேடா, அது அவங்களுடைய முதல் படம். அந்த படத்தின் மூலமா தமிழ் ஆடியன்ஸ்க்கு அவங்க இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. இந்த படம் நடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கு. அதனால தான் இந்த படத்துல அவங்க வந்து அதிகமான சீன்ஸ்ல அவங்களால நடிக்க முடியாம போச்சான். இன்ஃபேக்ட் இவங்களுடைய ஃபேஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி அதை மேக்கப் போட்டு கவர் பண்ணி அந்த படத்துல குழுவினர் எல்லாருமே ரொம்பவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்களாம். அதையும் ஒரு இன்டர்வியூல ஷாம்பவி அவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் டெடிகேட்டடா இருந்து அந்த படத்தை அவங்க முடிச்சு கொடுத்தாங்க. மேபி அவங்களுடைய ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய சீன் வரதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ். கண்டிப்பா அந்த டைரக்டர் இவங்களை இன்னும் நிறைய சீன்ஸ் கொடுக்கறதுக்காக அவர் பண்ணியிருப்பாரு. பட் அது நடக்க முடியாம போச்சு. அதே மாதிரி தெலுங்குலையுமே ஒரு சில திரைப்படங்கள் அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க. அதுவும் பெருசா அந்த அளவுக்கு பெருசா போகல. இவங்களுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்தது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது சீரியல்ஸ் மட்டுமே தான். அதுலயுமே இவங்களுடைய கண்மணி சீரியல் இவங்களுக்கு வேற லெவல்ல ஒரு ரெகக்னிஷனை வாங்கி கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீரியல் மூலமா தான் அவங்க நிறையவே ஃபேமஸ் ஆகியிருந்தாங்க. இன்னும் நிறைய சீரியல்ல நடிக்கிறதுக்கான ஆஃபர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சது. இவங்களுடைய ரொட்டீனே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாசத்துக்கு இந்த பக்கம் 15 நாள், தெலுங்குல போய் 15 நாள், இப்படிதான் அவங்களுடைய ரொட்டீனே போச்சான். கஷ்டமா தான் இருந்தது. அதுவும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்காம இருந்தது. இருந்தாலும் பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அவங்களுடைய பேரண்ட்ஸ் இவங்களுக்கு ஒரு பெரிய பில்லரா, ஒரு பெரிய சப்போர்ட்டரா இருந்திருக்காங்க. ஸோ இந்த கண்மணி சீரியல் அண்ட் ஒரு சில தெலுங்கு சீரியல்ல ரொம்பவே டேரிங்கான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்களாம். ஆக்டிங் அந்த அளவுக்கு பிடிச்சு போய் அதுக்காக நல்ல சீன் வருதுன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பெயின் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே இவங்க சீரியல் இண்டஸ்ட்ரியோட ஆக்ஷன் குவீன் அப்படின்னு கூட ஒரு இன்டர்வியூல அவங்கள பத்தி ரொம்பவே பெருமையா சொல்லியிருந்தாங்க. இவங்க கண்மணி சீரியல்ல கிராமத்து பொண்ணா நடிக்கிறதுனால கிராமத்து பொண்ணுங்க எப்படி இருப்பாங்களோ அப்படியே அதே மாதிரி அவங்க நடிச்சு கொடுத்தாங்களாம். காலில் செருப்பு போடாம வெயில் ரொம்ப நேரம் நிக்கிறது, டிராக்டர் ஓட்டுறது, அந்த காட்டுல மேட்ல எல்லாம் நடக்கிறது, வெறும் செருப்பு இல்லாமலே நடக்கிறது வெறும் காலோட. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கஷ்டமா இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு அந்த சீன் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக நடிச்சு கொடுத்துருக்காங்களாம். ஒரு தெலுங்கு சீரியல்ல வீடு மேல ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு மேல அதுவும் மழை எல்லாம்
தேஞ்சு நிறைய தண்ணி அப்படியே சறுக்கலா இருக்கிற அந்த இடத்துல அவங்க நின்று டான்ஸ் ஆடினாங்களாம். அதுவும் கீழே எந்த ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் எதுவுமே இல்லாம ரொம்பவே ரிஸ்க் எடுத்து அந்த நேரத்தில் ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்பவே டஃபா நான் நினைச்சு பண்ணது ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணதுனாலேயே அந்த சீன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. நிறைய ஃபேன்ஸ்க்கும் பிடிச்ச வகையில் இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய சாரியில் நெருப்பு பற்றிக்கும் அதையுமே ரொம்பவே ரியலாகவே பண்ணியிருந்தாங்களாம். உள்ளுக்குள்ள பயங்கர பயம் இருந்தாலும் அதை காட்டிக்காம ரியலாகவே பண்ணியிருந்தாங்களாம். இந்த மாதிரி அவங்க ரொம்பவே டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணதுனால தான் அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் தெலுங்கு தமிழ்னு அவங்களுக்கு கொடுத்து இப்போ ரொம்பவே ரொம்ப பிஸியான ஒரு ஆக்ட்ரஸ், சீரியல் ஆக்ட்ரஸா இருக்காங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் பிரசன்னா. இவங்களுக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் திருமணம் ஆச்சு. இவங்களுடைய லவ் ஸ்டோரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு டாம் அண்ட் ஜெரியான ஒரு லவ் ஸ்டோரி தான். எப்பவுமே கலாய்க்கிறது, கிண்டல் பண்றது, அஃபெக்ஷன் உள்ளுக்குள்ள இருந்தாலும் எப்பவுமே அவங்கள ஒருத்தர் வெறுப்பேத்திக்கிறது, அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இவங்களுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனதுக்கு அப்புறமாவும் இருக்கு அப்படின்றத அவங்க ரெண்டு பேருமே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. இவங்களுடைய லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு முன்னாடி, அதாவது இவங்க படிக்கும் போதே, இவங்க காலேஜ் படிக்கும் போதே பிரசன்னா அவர்களை மீட் பண்ணிருக்காங்க. பிரசன்னா அவர்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியனே கிடையாது, அவர் ஒரு ஸ்ரீலங்கன் தமிழன். ஸோ அவர் பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்க படிக்கும் போது இவங்களுக்குள்ள அந்த மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ இப்படி மீட் பண்ணி அது நட்பாகி அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா அவங்க வந்து ஃப்ரெண்டா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவர் துபாய்க்கு போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. துபாயில தான் இவருக்கு வேலை இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு டைம் பீரியட்ல தான் இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி மிஸ் பண்ண ஆரம்பிச்சு அதுவும் பயங்கரமா அழுதெல்லாம் பிரசன்னா அவர்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது சாம்பவி அவர்கள் தானா. பிரசன்னா அவர்களுக்கு ஏற்கனவே இவங்க நம்மள விரும்புறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுனாலேயே பெருசா ரியாக்ட் பண்ணாம சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப், அதாவது லவ் லைஃப் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதுவும் அந்த டைம்ல அவங்க துபாயில இருந்ததுனால அந்த லாங் ரிலேஷன்ஷிப் அப்படியே கொஞ்சம் கண்டினியூ ஆகி 2.5 வருஷத்துக்கு இவங்க பாத்துக்காம அந்த 2.5 வருஷத்துல ஒரு தடவை தான் மீட் பண்ணாங்களாம். இவங்களாச்சும் பரவாயில்ல, பல வருஷமா ஃப்ரெண்டு, இப்பதான் லவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவங்களுடைய பேரண்ட்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு வீட்டுல சொல்லி கல்யாணத்துக்கு ஓகே ஆனதுக்கு அப்புறமா பெருசா பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல, அவங்க சீக்கிரமாவே ஓகே சொல்லிட்டாங்க. இவங்களுடைய திருமணம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த லாக்டவுன் டைம்ல தள்ளி போய் இவங்களுடைய திருமணத்து அப்போதான் பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸே ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டாங்களாம். ஸோ எனிவே திருமணம் ஆகி ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. எதுவுமே பெருசா சேஞ்ச் ஆகல. இன்னும் என்னோட லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்னும் நான் நிறைய விஷயங்கள் நம்பி நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது. ஸோ எல்லாமே பிரசன்னா தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க இன்டர்வியூல ரொம்பவே சூப்பரா அவங்களுடைய பார்ட்னரை பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா சாம்பவி மற்றும் பிரசன்னா அவர்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க, ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமா ரசிகர்கள் நம்மள எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் சாம்பவி இன்னும் நல்லா ஃபேம் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் எப்பவுமே அவங்க லைஃப்ல என்ன குறும்புத்தனம் பண்ணி அவங்க சண்டை போட்டுக்குவாங்களோ அதை தான் இவங்க இந்த மாதிரி வீடியோவா போடுறாங்க அப்படின்றதையுமே பிரசன்னா அவர்களே அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும். மற்ற சில செலிபிரிட்டிஸ் மாதிரி இவங்க அவங்களுடைய லைஃப்ல ஃபியூச்சர்ல எதுவும் தப்பா எதுவுமே முடிவெடுக்காம இதே மாதிரி கியூட்டா இதே மாதிரி சந்தோஷமா ஒன்னா எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சென்னையில தான் செட்டில் ஆகி சென்னையில தான் இருக்காங்க. இப்போ இவங்க ரீசெண்டா இலக்கியா அப்படின்ற சீரியல்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்கன்றது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இந்த கியூட்டான கப்பலுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோகிராஃபியை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.